ஜியோ பொருட்களை கொண்டு வந்தாச்சு. எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு? இடையில நிறைய தடைகள் வந்துச்சு, அதனால வேற வழியில வந்தோம். அதான் வர தாமதமாச்சு. இதை சோதனை பண்ணுங்க. இருக்கிற இடத்த விட்டு அசையாதீங்க. உங்களை கையும் களவுமா பிடிச்சாச்சு. நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்பவே இவங்க கதையை முடிங்க. போங்க, போலாம். கள்ள போன விஷயமா நீங்க அணைக்கு வந்திருக்கிறத அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு. உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செய்யறேன். அவர்களே, ஜியுவை நேத்தே கைது பண்ணியாச்சு. ஆனா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அதை தெரிஞ்சுக்கணும்னா நாம அவனை பேச வைக்கணும். அப்பதான் அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா கொஞ்சமா யோசிக்காம உடனே விசாரிச்சிருங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ஜானுக்கு உதவியாளரா போங்க. படையில இருக்கிற எல்லாருமே அவருடைய சொல்படி கேட்டு நடந்துக்கங்க. உத்தரவு. ஐயா. உள்ள வாங்க ஜாங் அவர்களே. இந்த குற்றத்தை பண்ண சொல்லி உன்கிட்ட சொன்னது யாருன்னு உனக்கு தெரியும்ல. இந்த குற்றத்தை பண்ணது யாருன்னு நீ சொன்னா கொஞ்ச நாளைக்கு இன்னும் உன்னை வாழ விடுவேன். அப்படி யாரும் இல்லைன்னா நீதான் அந்த குற்றத்துக்கெல்லாம் தலைவன். வேண்டாம். அப்ப யாருன்னு சொல்லு. வேண்டாம் 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 வேண்டாம். நான் சொல்லிடுறேன். என் சட்டைக்குள்ள இருக்கு. ஒரு தடவை நான் பொருளை கொண்டு வரும்போது எனக்கு இதை கொடுப்பாங்க. பிராத்தலுக்கு போய் மிஸ் பினாயை பார்க்க சொல்லுவாங்க. பினாய் சிரிச்சானா அவளுடைய நகைகள் அசையும். நான் சொல்லிடுறேன். அடுத்து என்ன பண்ணணும்னு அவதான் சொல்லுவா. வாங்க வாங்க பாத்தியா வேடிக்கை பார்த்துட்டே வா. வந்து வாங்க பாரு. வா வா என்கிட்ட வா. பினாய் அவர்களே,
எங்களை இங்கே வர சொல்லியிருந்தாங்க. அதான் வந்திருக்கோம். பெண்ணா சிரிச்சா அவன் நகைகள் அசையும். ஊசோல இருந்து வர வேண்டிய சரக்கு வந்து சேர்ந்தாச்சு. நான் தான் ஜியோ. இம்பீரியல் கேட், அவனை பிடிங்க. வாங்க போலாம். நாங்க வந்துட்டோம். இனிமேல் நீங்க பாத்துக்கோங்க. எடுத்துட்டு வாங்க. நாங்க 2 பேரும் உங்க கூட சேர்ந்து இந்த வழக்க முடிப்போன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க 2 பேரும் நல்ல துடிப்பாவும் தைரியமாவும் இருக்கீங்க. உங்களை பாக்குறதுக்கே வியப்பா இருக்கு. எங்களை ரொம்ப புகழாதீங்க. நீங்க இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. நாங்க 2 பேரும் அடி வாங்கியே செத்துருப்போம். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ரொம்ப நன்றி சான் அவர்களே. நாங்கள் உங்களை பேரை சொல்லி கூப்பிடலாமா? இப்ப நீங்க தப்பா நினைக்கலனா நாம எல்லாருமே சகோதரர்களா பழகலாம். சரிங்க அண்ணா. சரி, அது போகட்டும். இந்த அன்யான் நகரத்துல நல்ல கொல்லன் எங்க இருப்பான்னு தெரியுமா? எனக்கு அதுல ஒரு தேவை இருக்கு. மேற்கு கிராமத்துல இருக்க சந்தையில ஃபிங்கன் ஒருத்தர் இருக்கான். அப்ப சரி. ஃபெங், நீங்க தானா? வாங்க. நான் தான். உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு இந்த மாதிரி அம்புகள் செஞ்சு தரணும். கொடுங்க பாக்குறேன். அப்பா அப்பா சாப்பிடுவாங்க. நீ முதல்ல சாப்பிடு. அடுத்தவங்க பொருளை தொடாதீங்க. ஷேயன், வாழுத்தனம் பண்ணக்கூடாது. இல்லம்மா. வாங்க. என்னன்னா அவ குழந்தை, அவளை மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல. நீங்க சொல்ற இந்த அம்பு ரொம்ப கூர்மையாவும் மெலிசாவும் இருக்கே. இதை செய்ய 3 நாள் தேவைப்படும். சரி, இது முன்பணம். அம்புகளை வாங்கும் போது மீதியை கொடுத்துறேன். நன்றி. பாப்போம். அப்பா சாப்பிடுவாங்க. நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க. இன்னைக்கு அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்லையா? அவங்க இன்னைக்கு கொஞ்சமா கஞ்சி குடிச்சாங்க. நம்ம கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் நம்ம செலவு பண்ணிட்டோம். இப்ப நம்ம கடனெல்லாம் எப்படி அடைக்கிறது? பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு நிறைய வேலை வரமாட்டேங்குது. அதான் பணத்தை கட்ட முடியல. பணம் கட்ட இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு சாங் கிட்ட கேட்குறேன். சாப்பிடுங்க.
குரு குருவே, குருவே, தலைநகரத்திலிருந்து யாரோ வந்திருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அதாவது அடுத்த வருஷத்துக்கான வருவாய்த்துறை அமைச்சரா உங்களை நியமிக்க போறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால உங்க மோசமான நடவடிக்கைகளை குறைச்சிக்க சொன்னாங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பதவி கிடைக்குமா. அதோட மக்கள்கிட்டயும் நல்ல விதமா நடந்துக்க சொன்னாங்க. சந்தோஷம், அப்படியே பண்ணிடுறேன். கியூ இப்போ மாபெரும் விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்காராம். அதுக்கு திறமையானவர்களை அழைச்சிருக்காரு. எல்லாரும் அதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அவர்கள் இதுக்கெல்லாம் மசிய மாட்டாரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பெரிய பெரிய ஆளுங்களாம் கவுந்து போயிடுறாங்க. பைத்திய மாதிரி பேசாத. ஆமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? வணக்கம். கியூ கிட்ட இருந்து அழைப்புதல் வந்திருக்கு. நீங்களும் அவர்களும் நாளைக்கு கட்டாயம் கலந்துக்கணுமா? நானுமா? ஆமா, யார் இந்த கியூ? கியூங்கிறது வேற யாரும் இல்ல, ஜியா அவர்களுடைய கடைசி மருமகன். அவருடைய மாமா அமைச்சருங்கிறதுனால அவரை யாருமே எதிர்க்க மாட்டாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி அவர்கள் அலுவலகத்துக்கு வந்தப்போ அவன் சரியாவே மதிக்கல. அவர்கள் பாக்குற மாதிரி மக்கள் அவன் சந்திக்க மாட்டான். என்ன கேட்டா நீங்க கண்டிப்பா இந்த விருந்துக்கு போயே ஆகணும். விருந்து பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அண்ணா, நீங்க கட்டாயம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒன்றும் இங்க இருக்க அதிகாரி இல்லை. இதை நீங்களே சொல்லிடுங்க. அப்பா இந்தாங்க தண்ணி குடிங்க. எனக்கு தர மாட்டியா? போய் அம்மாக்கு கொடு. இந்தாங்கம்மா தண்ணி குடிங்க. எப்படி இருக்க ஃபேங்? ஓ, நீங்களா? திடீர்னு வந்திருக்கீங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் வளரத நிறுத்துறியா? உனக்கு நிறைய அவகாசம் கொடுத்தாச்சு. உடனே பணத்தை கொடு. தயவு செஞ்சு நான் தப்பா நினைக்காதீங்க. நான் சீக்கிரமே பணத்தை கொடுத்துட்றேன். பணம் கிடைச்சதும் நானே நேரடியா வீட்டுக்கு வந்து தரேன். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறோம். உத்தரவு. ஏய், இருங்க இருங்க இருங்க. என்ன பண்றீங்க? இருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. அது எதுவும் பண்ணாதீங்க. என் கடையை அழிக்காதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க. நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேன். என் கடையை எதுவும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நிறுத்துங்க. தயவு செஞ்சு நிறுத்துங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நிறுத்துங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நிறுத்துங்க. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க, நிறுத்துங்க. உங்களை நாங்க கெஞ்சி கேக்குறோம். கடை எதுவும் பண்ணாதீங்க. உங்க பணத்தை திரும்ப கொடுத்துடுறோம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கெஞ்சி கேட்டுக்கிறேன். கடையை உடைக்காதீங்க. போதும், நிறுத்துங்க. கொஞ்சம் நிறுத்துங்கடா. காட்டுங்க. உன்கிட்ட பணம் இல்லைல்ல, அதுக்கு பதிலா உன் பொண்டாட்டி அனுப்பி வை. வேண்டாம் 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 வேண்டாம். சொன்னா கேளுங்க. வேண்டாம், கொஞ்சம் கருணை காட்டுங்க. அவ ஒரு சின்ன குழந்தை. அவளுக்கு அவன் அம்மா தேவை. வேணும்னா என் கடையை எடுத்துக்கோங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன். இந்த கடலாம் ஒரு சல்லி பைசாக்கு கூட தேராது. ஒழுங்கு மரியாதையா உன் பொண்டாட்டி அனுப்பி வை. அவ பார்க்க அழகா இருக்கா. இதுதான் ஒரே வழி. தூக்கிட்டு வாங்கடா. வேண்டாம், கருணை காட்டுங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. கூட்டிட்டு போகாதீங்க. விடுங்க. விட்டுருங்க. வேண்டாம், குழந்தைய விடுங்க. அவளை எதுவும் பண்ணாதீங்க. விட்டுருங்க. வேண்டாம், விட்டுருங்க. உள்ள போ. போலாம். கம்மியா போட்டு கொடுங்க. கின், சொல்லுங்க குருவே. கொஞ்ச நாளாவே என் வியாபாரத்துல நிறைய பணம் செலவாக்கிட்டு இருக்கேன். அது என்னவோ உண்மைதான். நிறைய பணம் செலவழிச்சாலும் நம்ம வியாபாரம் ஒன்றும் பெருசா நடக்கல. பணம் கொடுக்காதவங்க கிட்ட இப்ப வேற மாதிரி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கவனமா இருங்க. எந்த ஒரு தப்பு நடந்துடக்கூடாது. சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு ராத்திரி விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா? அழைப்பிதழ் அனுப்பியாச்சு. ஆனா அதிகாரி ஊருக்காரு, அவர் வர முடியாதுன்ட்டாரு. அவருக்கு உடம்பு சரியில்லையா. அப்புறம் சான்சோ ஏதோ வழக்க பார்க்கணுன்ட்டாரு. அவங்க எல்லாம் அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்கிற அதிகாரிங்க. என்னையே எதிர்க்கிறாங்களா? நீங்களும் விருந்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா? கியூ உள்ளூர்ல இருக்க மோசமான ஒரு தலைவன். பொதுமக்களுக்கு அநியாய வட்டிக்கு பணத்தை கொடுக்கறான். எனக்கு பல முறை பணம் கொடுத்து சரி பண்ண பார்த்தான். உள்ளூர்ல அவன் வச்சதான் சட்டம் இங்க இருக்கிற அதிகாரிகளை கைக்குள்ள வச்சிருக்கான். இங்க அதிகாரிகளுக்கும் தொழில் பண்றவங்களுக்கும் பிரச்சனைனா அது மக்களை தான் பாதிக்கும். நாம எல்லாத்தையும் சரி செஞ்சாகணும். உங்களுக்கு இந்த ஊர்ல உதவி தேவைப்பட்டா அது எதுவா இருந்தாலும் செய்ய சொல்லி தனிப்பட்ட முறையில என்னை கேட்டுக்கிட்டாரு. அதனால பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அவர்களுக்கு உண்மையாவே பெரிய மனசுதான். உங்க உதவியை நாங்க மறக்க மாட்டோம். நான் கடமைப்பட்டிருக்கேன்.
உங்க மனசுக்குள்ள ஏதாவது இருக்கா? கொஞ்ச நாளாவே நிறைய பெண்கள் காணாம போறத நமக்கு புகார் வருது. அதுல எந்த துப்பும் கிடைக்கல. அது சம்பந்தப்பட்ட கோப்புகளை நான் பார்க்கலாமா? உள்ள வாங்க, நான் தரேன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, நாங்க உங்களை வரவேற்கிறோம். வாங்க. நல்லா கேளுங்க, எல்லாரும் ஆசை தீர குடிங்க, யாரும் பாதியிலே போக கூடாது. இந்தாங்க, இதெல்லாம் உங்களுக்காக தான். கியூ அவர்களே, பொழுதுபோக்குக்கு எதுவும் இல்லையா? நீதிபதியும் மற்ற அதிகாரிகளும் வரவே இல்ல. அவங்க ஏன் உங்களை பாராட்ட மாட்டாங்க? அவங்க கியூ அவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. சரி, அவங்க வராம இருக்கிறதே நல்லது. அதுவும் சரிதான். குடிக்கலாம். ஆமா, அது சரி சரி, குடிங்க, நல்ல ஆசை தீர குடிங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். கூத்தடிக்கணும். கியூ அவர்களே, உங்க பாதுகாப்பு வீரர்கள் சிறந்தவர்கள்னு கேள்விப்பட்டோம். நாங்க கூட தற்காப்பு கலையில சிறந்தவர்கள் தான். அதனால அவங்க திறமையை எங்ககிட்ட கொஞ்சம் காட்ட சொல்லுங்க. அவங்க சண்டை போடுறத நாங்க பார்க்கணும். உங்க எல்லாருக்கும் பார்க்கணுமா? ஆமா ஆமா ஆமா, பார்க்கணும் பார்க்கணும். ஆமா ஆமா. இங்க வா, இங்க வா, இங்க வா. ஹேய், நீங்க 2 பேரும் இங்க வாங்க. விருந்தாளிகளுக்கு உங்க 2 பேர் திறமையை காட்டுங்க. அருமை. போய் உங்க பரிசு பொருளை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு தற்காப்பு கலை தெரிஞ்சா மட்டும் பத்தாது. நீங்க இந்த நகரத்துல வாழணும்னா அதுக்கு என்னோட தயவு கண்டிப்பா தேவை. இங்க பறிச்சலாம். அப்பா எங்க? பயப்படாதீங்க, நான் என் பொருட்களை வாங்க வந்தேன். எனக்கு பதில் சொல்றீங்களா? உங்களோட பேர் என்ன? உங்க அப்பா அம்மா இப்ப எங்க இருக்காங்க? என் பேரு ஷைனுன். அம்மாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அப்பாவையும் காணோம். உங்க அம்மாவை தூக்கிட்டு போனது யாருன்னு தெரியுமா? உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? தெரியாது. அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு போனாரு. என்ன வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருக்க சொன்னாரு. உங்களுக்கு வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. அவன் மனைவியை கூட்டிட்டு வர அவன் அடகு கடைக்கு போனான். அப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னா, நீ எதுக்காக இங்க வந்த? ஐயா ஐயா, கொஞ்சம் சொல்றத கேளுங்க. தப்பா நினைக்காதீங்க. நான் பணத்தை கொடுத்துட்றேன். சீக்கிரத்துல நான் கொடுத்துட்றேன். நான் என் வீடு, என்னோட கடை எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்றேன். பணத்தை எடுத்துக்கிட்டு நீ இங்க வா, கிளம்பு. ஐயா, இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. என் பொண்டாட்டியை இப்படி தூக்கிட்டு போறது சரியில்லை. ஒன்னு பணத்தை கொடு, இல்ல உன் பொண்டாட்டிய கொடு. அதுதான் கியூ அவர்களுடைய சட்டம். இங்க முடிஞ்சா நீ போய் அவரை பாரு, போ. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. நான் கியூ அவர்களை பார்க்கணும். என்னை விடுங்க. தயவு செஞ்சு விடுங்க. நான் அவரை பார்க்காம போக மாட்டேன். ஏய், என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. உனக்கு என்ன வேணும்? நான் கியூவை பார்க்கணும். ஆ? யார் என்ன பார்க்க ஆசைப்பட்டது? கியூ அவர்களே, நான் டெல்லி அடகு கடையில கொஞ்சம் பணம் வாங்கிட்டு என்னால திருப்பி கொடுக்க முடியல. அதனால சாங்க என் மனைவியை தூக்கிட்டு போயிட்டாரு. அவர் தான் அவங்கள வந்து என்ன பார்க்க சொன்னாரு. கியூ அவர்களே, நீங்க தான் பெரிய மனசு பண்ணி என் பொண்டாட்டியை விட சொல்லணும். எப்படி ஒரு மனைவியை தூக்க சொல்லலாம்? இது எப்படி நடந்துச்சு? ஆ? எதுக்கு அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறீங்க? ஆ? எதுக்கு இந்த மாதிரி பண்ண? எதுக்கு இவரை போட்டு அடிச்சீங்க? உடனே கேட்கிற சொல்லு. மரியாதை போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. எங்களை மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க, நான் உங்களை தப்பு சொல்லல. அது என் மனைவி எனக்கு திரும்பவும் வேணும். இங்க பாருப்பா தம்பி, இந்த விஷயத்தை நாம வீட்டுக்குள்ள போய் பேசலாமே. சரிங்க ஐயா. உள்ள ஆனா வா, உள்ள வா, வா. அதுக்கப்புறம் அப்பா திரும்பி வரவே இல்லை. எல்லாமே என்னோட தப்பு தான். எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுனாலதான் தேவையில்லாம அவங்க கிட்ட போய் பணம் வாங்க வேண்டியதாயிடுச்சு. எல்லாம் ஏன் தப்பு தான். நீங்க வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நான் தேட என் ஆளுங்களை அனுப்புறேன். சரி சரிப்பா. உண்மையாவே இது ரொம்ப கொடுமை. இப்பெல்லாம் பண்ணவே கூடாது.
டெல்லி அடகு கடை பின்னாடி கியூ தான் இருக்கானா? ஃபெங் இங்க இருந்து நேரம் அடகு கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அடுத்த நாள் கியூவை பார்க்க போறதா சொல்லியிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவன் காணாம போயிருக்கான். கண்டிப்பா அவருக்கு ஏதோ நடந்திருக்கணும். நாம இப்ப நேரா கியூ வீட்டுக்கு போலாம். உண்மையிலேயே இதுக்கும் கியூக்கும் சம்மந்தம் இருக்குன்னா நாம அவசரப்படக்கூடாது. அது நமக்கு பின்னடைவு. இப்ப என்ன பண்றது? சோச்சாய், இவங்களை பத்திரமா நம்மளுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம ஃபெங்கையும் அவருடைய மனைவியையும் தேட சொல்லி நம்ம ஆளுங்களுக்கு உத்தரவு விடுங்க. கியூ வீட்டை கண்காணிக்க சொல்லுங்க. உத்தரவு. அம்மா வாங்க, நம்ம எங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. பாட்டி வாங்க போலாம். எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப பார்த்து வாங்க. நன்றி. பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க. ஷெடாவ், நாம இப்போ இந்த அடகு கடைக்கு போறோம். சாங் அவர்களே, ஓ நீங்களா? வாங்க வாங்க, எங்க கடைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன உதவி நான் பண்ணணும் சொல்லுங்க. நீங்க இந்த ஆளை பார்த்துருக்கீங்களா? இவர் அந்த கொல்லம் ஃபெங்காச்சே. பரவாயில்ல, தெரிஞ்சிருக்க. சமீபத்தில் இவரை நீங்க எங்கேயாவது பார்த்தீங்களா? பார்த்தேன். அவன் என்கிட்ட கடன் வாங்கிட்டு போயிருக்கான். இப்போ அவன் எங்க? எங்கய்யா? அது எப்படி எனக்கு தெரியும்? அன்னைக்கு ஒரு நாள் கொடுத்த கடனை திருப்பி கேட்க போயிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. அவனோட மனைவி, அவன் கடையில இருந்து அவனோட மனைவியை நீங்க தூக்கிட்டு போறத அங்க இருக்க மக்கள் பார்த்துருக்காங்க. அவரோட மனைவியை நான் தூக்கிட்டு வந்தேன் தான். ஆனா அவர் அதுக்கப்புறம் அவரோட மனைவியை கூட்டிட்டு போயிட்டாரு. ஷியாங் அவர்களே, பொதுமக்களை மிரட்டுறதும் அவங்கள தூக்கிட்டு வரதுன்றது ரொம்ப பெரிய குற்றம். அது உங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட சும்மா குற்றம் அது இதுன்னு என்ன பயமுறுத்தவே முடியாது. அவர் தான் கடன் வாங்கியிருக்கார்ல, அப்புறம் எதுக்காக ஒரு மனைவியை விட்டீங்க? இங்க பாருங்க, நான் வேணும்னே ஒன்றும் அவரோட மனைவியை தூக்கிட்டு வரல. நான் இப்படிலாம் பண்ணலைன்னா அப்புறம் பணத்தை திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. அதனால தான் அப்படி பண்ணேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரியுது இல்லையா? அவர் எப்ப வந்து அவருடைய மனைவியை கூட்டிட்டு போனாரு? முந்தானத்து மத்தியானம். அப்போ அவர் மனைவியை இங்க பாருங்க சேங், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிய வந்தா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சா சொல்றேன். நிச்சயம் சொல்றேன். இங்க பாருங்கண்ணா, அவன் எல்லாத்தையும் ரொம்ப சரியா சொல்றான். அவங்க அருமையா திட்டம் போட்டிருக்காங்க. சரியா சொன்ன. அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி பேசுறான். அவன் ஏற்கனவே எல்லாத்துக்கும் தயாரா இருக்கான். இங்க பாரு, இவன் கடையை 24 மணி நேரமும் கண்காணிக்க ஆளுங்களை போடு. அப்பதான் என்ன பண்றான்னு தெரியும். அப்ப அந்த கியூ நாம அதில் அவசரப்பட முடியாது. ம் ம் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கிக்கோங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கியூ. அவங்க எப்பவும் போல வழக்கமான கேள்விகளை தான் கேட்டாங்க. இவர் சொன்னபடியே நான் எல்லா பதிலையும் சொல்லிட்டேன். கண்டிப்பா என் மேல சந்தேகம் வராது. நீ இங்கிருந்து கிளம்பலாம். ஓ சரி, நான் அப்ப கிளம்புறேன். கொஞ்சம் நல்ல. சொல்லுங்க. இனிமே நாங்க சொல்ற வரைக்கும் இங்க வரக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி சரி, அப்படியே பண்றேன். ம். நான் வரேன். இந்த பிரச்சனையை சரி செஞ்சிருவல? கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு இப்பவும் வலிக்குதா? உன் கூட இருக்கும்போது எனக்கு வழி தெரியல. அந்த கியூ ரொம்ப மோசமானவன். அவன் ஆட்கள் கிட்ட கூட சரியா நடந்துக்க தெரியல. எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நான் உன்னை இங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறேன். அது வரைக்கும் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
இதோ இந்த வழியா நுழையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அத சரி செஞ்சாச்சு இல்லையா? கவலைப்படாதீங்க, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சாச்சு. ரொம்ப சரியா பண்ணிட்டோம், அதுவும் எந்த தப்பும் இல்லாம. இல்லைன்னா குருவோட கோவத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். இனி எந்த தப்பும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்க உயிர் போயிடும். புரிஞ்சுதா? நில, நீ கியூ வெடிக்க எதுக்கு வந்த? இன்னைக்கு பகல்ல நம்ம அடகு கடையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் நேரா இங்க தான் வந்தான். கண்டிப்பா இதுக்கும் கியூக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. எனக்கு என்னமோ அந்த கொல்லம் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குமோன்னு தோணுது. துரதிருஷ்டவசமா நான் இன்னைக்கு உள்ள போகும்போது அவங்க ஆளுங்க பார்த்துட்டாங்க. அவனோட பாதுகாப்பு ஆட்கள் எல்லாம் ரொம்ப பலசாலியா இருக்காங்க. கண்டிப்பா இவனுக்கு தற்காப்பு கலை தெரிஞ்சிருக்கு. நாம அவங்களை எச்சரிக்கை பண்ணிட்டோம். இப்போதைக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம தலையிட்டே ஆகணும். இந்த வழக்கம் முடிக்கவே முடியாது. அவசரப்படாத. இதுக்கு காலம்தான் சரியான பதில் சொல்லும். சரி. ரொம்ப சாதாரணமா நம்ம வீரன் டாங்கு கிட்ட இருந்து அவன் தப்பிச்சு போயிருக்கான். இந்த அளவுக்கு சண்டை போடுறானா யாரா இருக்கும்? அவனால நிறைய பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க டாங், அவன் பயன்படுத்தின தற்காப்பு கலையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவனுக்கு எல்லா விதமான கலையும் தெரிஞ்சிருக்கு. அது எந்த கலைன்னு கண்டுபிடிக்க முடியல. அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு இது கொல்லம் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கணும். முதல்ல போய் அது என்னன்னு பாருங்க. பிரச்சனை பெருசாக்காதீங்க. சரி, வாங்க போலாம். இதோ இந்த இடத்துல நுழையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இத சரி பண்ணிட்டீங்கல்ல? கவலைப்படாதீங்க, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சாச்சு. ரொம்ப சரியா பண்ணிட்டோம், அதுவும் எந்த தப்பும் இல்லாம. நீ புத்திசாலியா இருக்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சண்டை போடாத. என்ன புரியுதா? என்ன பயந்துட்டியா? உயிர் வாழ்றதுக்கு ஆசை இல்ல? எந்திரிச்சு வா வா வா. எந்திரிச்சு நல்ல. நல்ல சண்டை போட்ட.
நல்ல சண்டை போட்டேன். குருவே, குருவே, என்ன விஷயம்? அமைச்சர் யாரோ ஒருத்தர் இங்க அனுப்பியிருக்காரு. இவரை பார்த்திருக்கீங்களா? நான் உனக்கு கேட்கவா? நன்றி. எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. வந்து வாங்கிக்கோங்க. வாங்க போலாம். கண்டிப்பா இது அந்த கொல்லனை பத்தின விஷயம்தான். அவனுக்கு 6 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவனோட அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. அதனால எல்லா இடத்துலயும் இப்ப அவனை தேடுறாங்க. நேத்து ராத்திரி இங்க வந்தவங்க கண்டிப்பா யாமன் கிராமத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். அவங்க தான் தற்காப்பு கலையில சிறந்தவங்க. அது கண்டிப்பா சான்சோவா தான் இருக்கணும். அவங்க கிட்ட இருக்கிற படை ரொம்ப சின்ன படை தானே. அதை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும்? எது எப்படியோ இதுக்கப்புறம் புதுசா எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அதுவும் மைங்கியூல நடக்கிற உல்லாச விடுதியில. புரியுது. எனக்கு இன்னொரு பெரிய மீன் கிடைச்சிருக்கு. இங்க ஒரு பொணம் இருக்கு. இங்க ஒரு பொணம் இருக்கு. லின், எப்படி இருக்கீங்க? வாங்க கியூ. எப்படி இருக்கீங்க கியூ? இது உங்க வீடு மாதிரி நீங்க நினைச்சுக்கங்க. வாங்க உட்கார்ந்து பேசலாம். உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் வாங்க. நீங்க எல்லாம் கிளம்புங்க. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. என்னுடைய மாமா ஏதாவது தகவல் சொல்லி அனுப்பியிருக்காரா? எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு கோவப்பட வேண்டாம்னாரு. அதனால பிரச்சனை தான் வரும்னாரு. நீங்க இந்த மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டா அப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்காதான். அதோட மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை ஏற்படாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் படிச்சவங்க கிட்ட உங்களை ரொம்ப மரியாதையோட நடந்துக்க சொல்லி சொன்னாரு. ஒருவேளை நீங்க மட்டும் அவர் சொன்னதை கேட்டு இந்த துறைக்கு அமைச்சர் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க நினைச்சதெல்லாமே நடக்கும். அவர் சொல்றதும் சரிதான். அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன். ரொம்ப நன்றி. உண்மையிலே நீங்க புத்திசாலிதான். நீங்க குடிங்க. ஃபெங்கோட உடம்பு தண்ணியில ரொம்ப நேரம் இருந்திருக்கு. ஆனா உடல்ல இருக்க காயங்களை பார்க்கும்போது யாரோ மோசமா தாக்கியிருக்காங்க. அவன் தவறுதலா தண்ணிக்குள்ள விழுந்த மாதிரி தெரியல. மர்மமான முறையில ஒருத்தன் உயிரிழந்திருக்கான். இதோட உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு கடைசியா எல்லாரும் அவனை கீயோட வீட்டு வாசல தான் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு யாருக்குமே தெரிய வரல. அதனால கீயோட வீட்டுக்குள்ள வச்சுதான் அவனை கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த தகவல்களை வச்சு பார்க்கும்போது இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் கியூன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அதே நேரம் ஆதாரம் இல்லாம அவன் வீட்டை சோதனை செய்ய முடியாது. நேத்திரவு நான் ரகசியமா போயிருந்தேன். அப்ப பட்லர் கியூன் தலைமை காவலர்கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அவங்க ஏதோ ஒன்ன மறைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபெங்கோட கொலையை தான் மறைக்க நினைக்கிறாங்க. சண்டை போட தெரிஞ்ச நிறைய பேர் அவன் வீட்டுல இருக்காங்க. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கியோ சுத்தி எப்பயும் வீரர்கள் இருக்காங்க. அவங்க பார்க்க வினோதமாகவும் தெரியுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க டாங் ஃபெயின் ஒருத்தர் இருக்கான். ஷெடாங்ல இருக்க டாங் குடும்பத்தை சேர்ந்தவன் இவன். டாங் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தற்காப்பு கலை நல்லாவே தெரியும். அவன் எதுக்காக கியோ அவங்க கிட்ட வேலை பார்க்கறான்னு தெரியல. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச கியூ அவனோட அதிகாரத்தை விரிவுபடுத்துறதுக்காக இந்த மாதிரி ஆட்களை அவன் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கான். அப்பதான் இந்த நகரத்தை அவனால் ஆட்சி செய்ய முடியும். அவர்களே, ஃபெங்கோட உடல் எங்களுக்கு இப்போதான் கிடைச்சிருக்கு. அவனை கொலை பண்ணவங்க அந்த உடலை அழிக்கவும் நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்களால அதை முழுமையா செய்ய முடியல. அவங்க சுதாரிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடந்து போயிடுச்சு. ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பாக்குறதுக்கு கண்டிப்பா நான் கியூ வீட்டுக்குள்ள போயே ஆகணும். குருவே, கொல்லன் ஃபெங்கோட உடல் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. முட்டாளா இருக்கீங்க. ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்க மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஒரு பணத்தை உங்களால மறைக்க முடியாதா? அறிவு கெட்டவங்களா? மூஞ்சிலே முழிக்காதீங்க. கியோன் அவர்களே, யாமன் அதிகாரிகள் வந்திருக்காங்க. இவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க வந்துட்டாங்க.
அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வை. குரு இப்ப வந்துருவார்னு சொல்ல. உத்தரவு. அன்னைக்கு நிறைய பேர் ஃபெங்க நம்மளோட வீட்டு வாசல்ல பாத்திருக்காங்க. அதான் இவங்க இன்னைக்கு விசாரிக்க வந்திருக்காங்க. இது சாதாரணமா கேட்கப்படுற கேள்விதான். நாம பயப்பட தேவையில்லை. அதுக்காக இதை நாம லேசாவும் எடுத்துக்க கூடாது. நாம இதை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? என்ன ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டாங்க போல. கியூ அவர்களே, என்ன விஷயமா நீங்க 2 பேரும் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? அன்யாங் ஏமனோட தலைமை அதிகாரினா இவர் ஜான் அவர்கள். வணக்கம் சான். இது ஒரு கொலை விசாரணை, அதனால நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் தான் தெற்கு பகுதியிலிருந்து வந்த கதாநாயகன் ஜானா? என் விருந்துக்கு வரமாட்டேன்னு சொன்னது நீங்கள் தானே? ஆனால் இன்னைக்கு என் வீட்டுக்கே வந்திருக்கீங்களே, பரவாயில்லையே. இது என்னுடைய கடமை. அன்னைக்கு உங்க விருந்துக்கு என்னால வர முடியல, அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீங்கள் உட்காருங்க, பேசலாம். நன்றி. உட்காருங்க. என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. என்னுடைய முழு ஒத்துழைப்பையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மேற்கு கிராமத்தை சேர்ந்த கொல்லன் ஃபேங் அவனை சில நாட்களுக்கு முன்னாடி ஊர் மக்கள் உங்க வீட்டுக்கு வெளியே பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க அவனை உள்ள அழைச்சிட்டு போயிருக்கீங்க. நீங்க சொல்ற ஆளு ஒரு முறை பணம் கட்ட முடியாம வந்து என்கிட்ட சில விஷயங்களை முறையிட்டுக்கிட்டு இருந்தா. அது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே. அது சரி, அவன் உங்க வீட்ல இருந்து எப்ப போனான்? அது மட்டும் இல்ல, அந்த அடகு கடைக்காரனான ஷாங் ஃபெங்கோட மனைவியை தூக்கிட்டு வந்திருக்கான். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? ஒரு நிமிஷம். என்னைக்கு அந்த கொல்லன் வந்து இவர்கிட்ட முறையிட்டானோ அப்பவே என்னோட குரு அவனுக்கு 1 மாசம் அவகாசம் கொடுத்தாரு. அதோட மட்டும் இல்லாம அடகு கடையில இருந்து அவர் மனைவியையும் கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு. அப்புறம் அவன் கிளம்பிட்டான். அவன் எங்க போனான்னு எங்களுக்கு தெரியாது. ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. அப்புறம் சாதாரணமா தான் சொல்ல முடியும். இதுல வேற என்ன பிரச்சனை இருக்க முடியும்? ஊருக்கு வெளியில இருக்க நதியில கொல்லன் ஃபெங்கோட உடல் கிடைச்சிருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் இறந்துருக்கணும். அவர் எப்படி இறந்தாருன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படியெல்லாம் எங்களை கட்டாயப்படுத்த முடியாது. அந்த கொல்லன் ஃபெங்கி எங்க இடத்துல இருந்து போகும்போது நல்லபடியா தான் போனா. அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சுங்கிறத பத்தி எல்லாம் எங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது. எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அந்த மரணத்துல எனக்கு தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறீங்க. நாங்க இப்போதான் இதை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அவ எங்க போனான்னு தெரிஞ்சுக்க தான் நாங்க இங்க வந்தோம். எங்களுடைய விசாரணைய இதோட முடிச்சுக்கிறோம். நீங்க கிளம்பலாம். வழி இந்த பக்கம். நம்மள நெருங்கி வந்துட்டாங்க. குருவே, அவங்க நம்ம மேல சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி அவன் தண்ணியில மூழ்கிதான் செத்தாங்கிறத நம்ப வைக்கிறதுக்காக அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையே சொல்ல வச்சு அவனோட உடம்ப வாங்க வைக்கணும். அப்பதான் நம்மளால தப்பிக்க முடியும். மக்களுக்கு முன்னாடி வெளிப்படையா இவன் நம்மள எதுவும் பண்ண மாட்டான். ஆனா நம்மள பின்தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்பான். இவனுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுங்க. இவனால இனிமேல் பிரச்சனையே வரக்கூடாது. அப்படியே பண்ற. உன் முகத்தை காட்டு. அவ்வளவு ஒன்றும் மோசம் இல்ல. இவ்வளோ அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்ல. இவ ரொம்ப அழகா இருக்கா. எல்லாரும் அழகா இருக்காங்க. இவங்க எல்லாரையும் சீக்கிரம் அனுப்பி வைக்க சொன்னாரு. இப்ப நிலைமை கொஞ்சம் சரியில்லை. நான் சொன்ன மாதிரி சீக்கிரம் செய். ஒரு அழகான பொண்ணு இருக்கான்னு. அவசரப்படாத, என் கூட வா. இவ உண்மையிலே பேரழகிதான். இவளை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இருந்தாலும் நீ இவளை வச்சுக்க முடியாது. இவளால எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இவளை எங்கேயாவது தூரமா இருக்க இடத்துக்கு அனுப்பி வை. இவ இந்த ஊர்ல இருந்தாலும் நமக்கு தான் பிரச்சனை. நான் முதல்ல அவங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கிறேன். இவ 2-3 நாளைக்கு எங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நாம இவளை அனுப்பலாம். சரி, வா போலாம்.
அந்த அறைக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த விபச்சார விடுதியை நடத்துற அந்த பொம்பளை அவன் கூட வெளியே வந்தா. அந்த விபச்சார விடுதி இதுல சம்மந்தப்பட்டிருக்கா? இந்த விடுதியை நடத்துறதே கியூ அவர்கள் தான். சாதாரண தொடர்பாக இருந்தா எதுக்காக அவங்க இரவுல சந்திக்கணும்? சரியா சொன்னீங்க. கியூக்கு எதிரா நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஆனா அதுக்கு எதிராக நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அந்த அறைக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். இப்போதைக்கு நம்ம ஆளுங்களை அனுப்பி விபச்சார விடுதியை கண்காணிங்க. இப்போவே போறேன். இது வரைக்கும் அந்த கொல்லனுடைய மனைவி எங்க இருக்கான்னு நமக்கு தெரியல. அவ உயிரோட இருக்காளா இல்லையாங்கிறதே தெரியாது. நமக்கு ஆதாரங்கள் வேணும்னா அதுக்கு ஷாங்ஜின்னை பிடிக்கணும். அப்பதான் நம்ம கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். யாரும் அசையாதீங்க, அப்படியே இருங்க. யாரும் அசையக்கூடாது, அப்படியே நில்லுங்க. ஷான்ஜிங் வெளியே வா. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு, அதன் அடிப்படையில கைது செய்யறோம். அவர் ஏன் அப்படி உத்தரவிட்டாரு? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ரொம்ப பேசாத. அவர்கள் உன்னை விசாரிப்பாரு. யாமனுக்கு வந்த உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். எங்கட வா. என்ன விடுங்க, விடுங்க, சொல்றது கேளுங்க. முடிட்டு வா. என்னது? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அவங்க ஜின்னை கொண்டு போயிட்டாங்க. அவனை கைதும் பண்ணல, அவனை வெளியவும் விடல. அவனை விசாரணை பண்றதுக்கு இவ்வளவு நேரம் தேவைப்படுமா என்ன? ஒருவேளை அவன் எல்லாத்தையும் உளறிட்டானா? அவனை விசாரிக்க வேண்டாம். அவன் ரொம்பவே தந்திரமானவன். அவன் புத்திசாலித்தனமா தான் யோசிப்பான். அதனால நாம அவன் பலவீனத்தை தான் பயன்படுத்திக்கணும். இப்போதைக்கு நாம அவன் கிட்ட எதையுமே கேட்கக்கூடாது. அதுவே அவனுக்கு அதிர்ச்சியா இருக்கும். இதனாலேயே அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். எனக்கு தெரிஞ்சு அவனை சித்திரவதை பண்ணுவாங்க. அந்த வூக்கும் ஜானுக்கும் இது வரைக்கும் என்னை பத்தி முழுசா தெரியாதுல்ல. நம்ம ஆளுங்களை அனுப்பி வைங்க. நாம யாருங்கிறத காட்டுறதுக்கு இதுதான் சரியான நேரம். உத்தரவு. உன்னை சும்மா விட மாட்டேன். டோங்ஃபி. குருவே, ஜானை விட உன்னுடைய தற்காப்பு கலை பெருசு நான் நினைக்கிறேன். 2 பேருதுமே சமமானது. சந்தோஷம். நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவனை கொன்னுடு. அருமையா விளையாடுறீங்க. இங்க பாருங்க சாங், இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்காதீங்க. வந்து எனக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க. யோசனையா? என்ன இங்க 4 மணி நேரமா காக்க வச்சிருக்கீங்க. நீங்க 2 பேரும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களால காத்துட்டு இருக்க முடியலன்னா நீங்க கிளம்பி போங்க. என்ன? இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? உங்களை போகலான்னு சொன்னேன். ஷதா, இவருக்கு வெளியே போற வழியை காட்டு. சரி, போகலாமா? வாங்க போலாம். இந்த பக்கம். அப்புறம் பார்க்கலாம். சாங் அவர்களே, உங்க செய்திக்காக நீதிபதி காத்துக்கிட்டு இருப்பாரு. போங்க. நீ உண்மையதான் சொல்றியா? உங்ககிட்ட நான் எப்படி போய் சொல்லுவேன்? என்ன நம்புங்க. உங்ககிட்ட எதுவுமே கேட்காம உன்னை அவங்க போக சொல்லிட்டாங்களா? தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க கியூ அவர்களே. மரியாதை உண்மையை சொல்லு. எந்த உண்மையை சொல்லாம தான் இவ்வளவு நேரமா அங்க நீ இருந்துட்டு வரியா? தயவு செஞ்சு எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. குருவே, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்காது. நாம தான் பயந்துகிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, அதான் உண்மை. அதான் உண்மை.
போங்கிறது. கொஞ்ச நாளைக்கு என் கண்ணிலே முடிக்காத. யார் கண்ணிலையும் படக்கூடாது. நீங்க சொன்னது புரிஞ்சுது. நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன். குருவே, இவன் கண்டிப்பா வாக்குமூலம் கொடுத்திருப்பான். இல்லைன்னா இவன் அங்க இருந்து வந்திருக்க முடியாது. கண்டிப்பா அவங்க ஏமன் கிராமத்தை சேர்ந்தவங்க தான். உண்மையை வரவழைக்காம விட்டுருக்க மாட்டாங்க. ஒரு வேலை இவன் எதுவுமே சொல்லலைன்னா எதுக்காக அவ்வளோ நேரம் அங்க இருக்கணும்? அது மட்டும் இல்லாம அவங்க இவன் கிட்ட உங்க செய்திக்காக காத்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இவன் உண்மையை சொல்லி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் இவன் உயிரோட இருக்கக்கூடாது. நீங்க அவசரப்படாதீங்க. தேவையில்லாம இப்ப இவனை கொன்னா நமக்கு தான் பெரிய பிரச்சனை. அரசாங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இப்ப நமக்கு எதிராக ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இவன் உயிரோட இருக்கட்டும், பின்னாடி நமக்கு தேவைப்படுவான். நீங்க சொல்றதுல அர்த்தம் இருக்குதான். முதல்ல இந்த கொல்லம் பிரச்சனை முடியட்டும். சரி, அதாவது அமைச்சர் என்ன சொன்னார்னா, அந்த கொல்லனோட அம்மா வந்து அவனோட உடலை வாங்காத வரைக்கும் இந்த வழக்கு முடியாதான். பாட்டியம்மா, கியூன் அவர்கள் வந்திருக்காரு. அப்படியா? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க பாருங்கம்மா, நான் உங்க பையனோட நண்பன் தான். அவனை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இங்க பாருமா செல்லம், உன் அப்பா எங்கம்மா? அவன் இறந்து பல நாள் ஆயிடுச்சு. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. சில மாசங்களுக்கு முன்னாடிதான் நானும் அவனும் ஒன்னா உட்காந்து குடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. என் வைத்தியத்துக்காக தான் அவன் கடன் வாங்க வேண்டியதாயிடுச்சு. அவனால பணத்தை கட்ட முடியல. அப்புறம் இந்த குழந்தையோட அம்மாவை வேற தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் மனைவியை கூட்டிட்டு வரதுக்காக தான் போனான். ஆனா ஆத்துல அதுக்கு பதிலா அவன் போனம் தான் வந்தது. அவனோட உடல் யாமன்ல இருக்கு. இங்க பாருங்க, சாவுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. உங்க பையனை இழந்ததை நினைச்சு நான் அனுதாபப்படுறேன். இங்க பாருங்க, இந்த பெட்டிக்குள்ள 200 வெள்ளி காசு இருக்கு. இது உங்களுக்கும் உங்க பேத்திக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். இங்க வைப்பா. இங்க பாருங்கம்மா, நீங்க பேசாம உங்க பையனோட உடலை ஏமன் கிராமத்துல இருந்து இங்க கொண்டு வந்துருங்க. இப்ப வரைக்கும் அவனோட சாவுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. அதனால அவங்களுக்கு அந்த உடல் தேவைப்படுதான். இறந்தவங்களை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியாது. ஆனா ஃபெங்கோட ஆத்மாவுக்கு இப்பவாவது சாந்தி கிடைக்க வேண்டாமா? இல்லனா அவன் ஆத்மா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். என்ன கேட்டா அவன் உடலை இங்க கொண்டு வந்து இறுதி சடங்கு பண்றதுதான் சரி. என்ன சொல்றீங்க? ஆமா. இத அங்க வைப்பா. இங்க வாடா செல்ல குட்டி, இந்தாடா செல்லம். இங்க பாருமா, உங்க பாட்டி சொல்றத கேட்கணும். நீ உங்க பாட்டி பேச்ச கேட்டா மட்டும்தான் நல்ல ருசியான உணவு சாப்பிடலாம். இந்த சாப்பிடு சாப்பிடு, இது நல்லா ருசியா இருக்கும். அவர்களே, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அவன் உடம்பு எரிக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. தண்ணியில மூழ்கி இறந்ததா இந்த வழக்கை முடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி முடிச்சாதான் நமக்கும் நல்லதுன்னு அவங்க சொல்றாங்க. இது ரொம்ப கொடுமையா இருக்கு. அந்த கியூ ரொம்பவே பயந்து போயிருக்கான். அதனாலதான் அவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் ஃபெங்கோட அம்மாவையும் பொண்ணையும் வச்சு உடலை வாங்க சொல்லியிருக்கான். அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்கறான். அதான் இப்படியெல்லாம் பண்றான். என்னால உறுதியா சொல்ல முடியும், அந்த கொல்லனை கொன்னது இந்த கியூ தான். ஆனா இப்போ நம்ம கிட்ட அதுக்கான போதுமான ஆதாரங்கள் இல்ல. இப்போதைக்கு நாம இதை கொஞ்சம் தாமதப்படுத்தினாலே போதும். நம்மளால முடிஞ்ச முயற்சியை செய்வோம். அதுக்குள்ள சாட்சியும் ஆதாரமும் நமக்கு கிடைச்சிடும். அதெல்லாம் சரிதான். இது கொஞ்ச நாளைக்கு தான் தெளிப்பட முடியும். நியாயம் கிடைக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா எனக்கு ஆதாரம் கிடைக்கும். அவர்களே, கியூவோட அறையில என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். 10 பெண்களுக்கு மேல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கள கடத்திட்டு வந்த பெண்கள்னு நினைக்கிறேன். அவங்கள பாத்துக்கிறது சாங்ஜின் தான். அவர்களே, அவன் அடகு கடைன்ற பேர்ல தப்பான காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது மிகப்பெரிய குற்றம். பணம் கொடுக்க முடியலனா பெண்களை தூக்கிட்டு வந்துடுறான். அப்புறம் விபச்சாரத்துல தள்ளி பணம் சம்பாதிக்கிறான். கொல்லனுடைய மனைவி கண்டிப்பா அங்கதான் இருக்கணும். அவளை கூட்டிட்டு வரதுக்காக தான் ஃபெங் கியூ வீட்டுக்கு போயிருக்கான். கியூ எங்க முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அப்போ சண்டையில அவனை கொண்டு இருப்பாங்க.
அந்த கியூ ரொம்ப மோசமானவன். இந்த நகரத்துல காணாம போன பெண்களுக்கும் அவனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இந்த வழக்குல ஆணிவர் அசைக்காம விட மாட்டேன். இதனால என் வேலை போனாலும் கவலை இல்லை. கியூவோட வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப சீக்கிரமா போனாதான் அவங்க எல்லாரையும் நம்மளால பிடிக்க முடியும். அப்புறம் அந்த அப்பாவை பெண்களையும் நம்மளை காப்பாற்ற முடியும். சரியான நேரத்துக்கு தான் தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப அவனோட வீடை நம்ம சோதனை போடுவோம். அப்பதான் அந்த ஜீன் தனக்கு துரோகம் பண்ணிட்டதா கியூ அவங்க சந்தேகப்படுவான். நீங்க ரொம்ப சரியா தான் சொல்லிருக்கீங்க. எல்லாருமே இப்ப உடனடியா கியூ வீட்டுக்கு போய் சோதனை செய்யுங்க. போலாம். உங்களுக்கு உதவதான் வந்திருக்கோம். கை தவுத்து விடு. சரி. இது எப்படி? உங்களுக்கு அடிபட்டு இருக்கா? இங்க இருந்து நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அந்த ஜானு ஊவும் இப்ப கொஞ்சம் கூட பயம் இல்லாம நடந்துகிட்டு இருக்காங்க. கொடுத்த உத்தரவை இப்ப அவங்க மீறிட்டாங்க. அவங்கள சும்மா விட போறதில்ல. அந்த ஊருக்கானே அவன் எப்படிப்பட்டவனா வேணா இருக்கலாம். ஆனா நம்ம ஊருக்கு அவன்தான் நீதிபதி. அப்படின்னா ஏமனை சேர்ந்த அந்த மக்களை தான் இப்ப நீங்க குறை சொல்ல போறீங்களா? எனக்கு அந்த தைரியம்லாம் வராது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எதிர்பாராம நடந்த விஷயம். அங்க பெண்கள் இருக்கிற விஷயம் நம்மள சில பேருக்கு தான் தெரியும். எப்படி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க? நிச்சயமா ஜின் தான் இதை பத்தி சொல்லி இருக்கணும். அப்படி அவன் இதை சொல்லியிருந்தானா நம்ம மற்ற விஷயங்களையும் அவன் சொல்லியிருக்கணும் இல்லையா? உண்மைதான். அவன் இன்னும் உயிரோட இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து. அவன் கதையை முடிச்சிருங்க. அவன் சொன்னானா சொல்லலை, இருந்தாலும் அவன் இருக்கக்கூடாது. உத்தரவு. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த அறையை எப்படி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க? நம்ம விபச்சார விடுதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கியூன் அவர்களே, ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்களா? வெளியே நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அந்த சாங் யாமன்ல வச்சு நமக்கு பிரச்சனையை உண்டாக்கிட்டான். இப்போ கியூ அவர்கள் என்னை பார்த்து சந்தேகப்படுறாரு. இங்க பாருங்க கியூன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் அவனுங்க எல்லாரையும் நான் உண்டுலன்னு பண்ணிடுறேன். என்ன நம்புங்க. உன்னால் அதை பண்ண முடியுமா? ஏன் சொல்றேன்னா டான்ஃபியால் அதை பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நீயும் ஆளுங்களும் என்ன பண்ணிட முடியும் சொல்லு? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க கியூன். நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இதுல கியூ அவர்களுடைய பேரே வராது. அப்போதான் கியூ அவர்கள் என்ன சந்தேகமே பட மாட்டாரு. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை தாராளமா பண்ணலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதே மாதிரி குரு கியூவும் கவலைப்பட மாட்டாரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா என்கிட்ட நயா பைசா கூட இப்ப இல்ல. எனக்கு வாழ்றதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, உன்னோட கவலையை மறக்க இப்ப நாம குடிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட திட்டத்துல நீ வெற்றி அடைய உன்னை வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி கியூன்.
நீ என்ன கியூன், நான் இந்த மாதிரி சாகணுன்றதை பார்க்கறதுக்காக தானே நீங்க ஆசைப்பட்டீங்க? நீ 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 அந்த மாதிரி நடிக்கிறன்னு தான் நான் நினைச்சேன். என்கிட்ட மறைக்கிற வேலைலாம் ஒன்றும் வேண்டாம். கியூ அவர்கள் என் வாயை அடைக்கணும்னு நினைச்சிட்டாருல. ஒரு மனுஷனோட வாயை அடைக்கணும்னா அவனை கொன்னா மட்டும்தான் முடியும். கியூன், தைரியம் இருந்தா இதை குடிங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையை அவனுக்காக அர்ப்பணிச்சேன். அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன். அப்படி இருந்த என்ன கொல்ல பாக்குறீங்களா? பட்லர் கியூ, நான் தான் கியூ யாங்குக்கு உன்னை துணையாருன்னு சொன்னல. அப்படி இருக்கும்போது எப்படி இன்னொரு பிரச்சனை வந்தது? உன்னால இந்த சின்ன விஷயத்தை கூட பண்ண முடியலனா அப்புறம் உங்களால பெரிய வெற்றியெல்லாம் அடைய முடியாது. கவலைப்படாதீங்க மிஸ்டர் லின், சீக்கிரமா இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துரும். ஜியா அவர்கள் கோவமா இருக்காரு. உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாரு. அரசாங்க விஷயத்துல உன்னை கவனம் செலுத்த சொன்னாரு. ஆனா அதை விட்டுட்டு இப்படி படிக்காத முட்டாள்கள் பேச்சை கேட்டு சுத்திக்கிட்டு இருக்க. இந்த சின்ன சின்ன முட்டாள்தனமான விஷயத்தால உன் எதிர்காலமே பாழாக போகுது. எதுக்காக நீ அந்த காவல் அதிகாரிகள் கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அதை முதல்ல நிறுத்து. நீதிபதி பாவ இருக்காரே, அவர்தான் அந்த அதிகாரியை அனுப்புனது. இங்க பாருங்களேன், சமீப காலமா நம்ம குரு எல்லா விஷயத்திலையும் பொறுமையா தான் இருக்காரு. உங்களோட ஜியா அவர்கள் ஜாய்ஜுவுக்கு இப்போ ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. மத்தவங்க வாய் திறக்காம பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அவர் சொல்லிட்டாரு, இதுதான் உங்களோட கடைசி வாய்ப்பான். இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கப்புறம் அவர் உங்களை கைவிட்டுருவாராம். தலைமை அதிகாரி இங்கே வரார். உங்களை வரவேற்கிறேன் தலைவரே. வணக்கம் தலைவரே, என் பேர் ஷான்ஷா. ஹோ, அப்படின்னா நீதானா அது? ஆமா தலைவரே. நான் உயர் அதிகாரி, என் பேர் ஹாங் ஷடாவ். நான் சாங்ஷு. வணக்கம் தலைவரே. உங்களை கேள்வி கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அப்படி உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் வேணும்? ஒருத்தன் தண்ணியில மூழ்கி மூச்சு திணறி செத்து போயிட்டான். அதனால அவனோட குடும்பத்துக்கு பாவம் பார்த்து யாரோ ஒருத்தன் உதவி செய்யணும்னு நினைக்கிறான். இது நல்ல விஷயம் இல்லையா? உங்களாலதான் அந்த குடும்பத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் தலைவரே, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண வழக்கு இல்ல. அந்த கொல்லனை கொடூரமா அடிச்சு கொண்டு அதுக்கப்புறமா நதியில தூக்கி போட்டிருக்காங்க. சரி, அதுக்கு என்ன? என்னாலேயே அவங்களை எதுவும் பண்ண முடியாது. உன்னால பண்ண முடியுமா? தலைவரே, எல்லா அதிகாரிகளும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த வழக்கை விசாரணை செய்யணும். அப்பதான் சரியான தீர்வு கிடைக்கும். மேல இருக்கிறவங்கள பார்த்து பயந்து மக்களுக்கு என்னைக்கும் தீங்கு இழைக்க கூடாது. நீ நல்லாதான் பேசுற. நீ நீதிபதி பாவோட வலது கைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இந்த ஊருக்கு நீங்க புதுசு. அந்த விஷயத்தை எப்பவும் மறந்துடாதீங்க, சரியா? அது மட்டும் இல்லாம இது அனாங்கோட வெறும் சாதாரண ஒரு வழக்கு. இங்க பாரு சாங், இதுக்கப்புறம் நீ இதுல விசாரிக்க வேண்டாம். இங்க பாருங்க தலைவரே, இந்த வழக்கை நான் சீக்கிரமா முடிச்சு காட்டுறேன். நீதிபதி ஓ, நீங்க இந்த இடத்துல வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்காதீங்க, புரியுதா? இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பொறுமையா நின்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். உடனடியா அறிக்கையை தயார் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும். செத்தவனோட குடும்பத்தில இருந்து அவனோட உடம்ப வாங்கிட்டு போக சொல்லுங்க. தலைவரே, கிட்டத்தட்ட குற்றவாளியை நெருங்கியாச்சு. இனிமே நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நான் ஏற்கனவே அறிக்கையை தயார் பண்ணிட்டேன். ஒரு நகலும் எடுத்து வச்சிருக்கேன். அவங்க உடலை வாங்கிட்டு போட்டோம். அந்த ஜின் இப்போ நம்ம கையில தான் இருக்கான். அவனை பேச வச்சிட்டோம்னா போதும், நமக்கு எல்லா ஆதாரமும் கிடைச்சிடும்.
ம். ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லு, இல்லைன்னா அடி வாங்கிய செத்துருவேன். நான் யாருன்னு காட்டுறேன். இது நீங்க என்ன கொடுமைப்படுத்துறீங்க. கண்டிப்பா நீங்க இதுக்கு அனுபவிப்பீங்க. Sit down. கொல்லன் ஃபெங் எப்படி இறந்தான்? எனக்கு எதுவும் தெரியாது. இதுக்காக அவன் மனைவிய நீ தூக்கிட்டு வந்து விபச்சாரத்துல ஏன் தள்ளின? எனக்கு ஒன்றும் தெரியாது. நாங்க மட்டும் உன்னை காப்பாற்ற வரலைனா அந்த கியூ யாங் உன்னை கொன்னு இருப்பான். இந்நேரம் நீ நரகத்துல இருந்திருப்ப. உனக்கு கியூவாங்க பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். அவன் எதை கண்டா பயப்படுவான்னு உனக்கு நல்லா தெரியும். இப்போ எல்லாமே உன் கையில தான் இருக்கு. அந்த கியூ உன்னை கொல்ல துடிச்சுக்கிட்டு இருக்கான். இனிமேல் யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த விஷயத்தை நீ மறந்துடாத. போய் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. நாளை மறுநாள் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய விருந்தை கொடுக்க போறேன். ஆனா குருவே, எனக்கு என்னமோ இப்போ விருந்தெல்லாம் தேவையில்லைன்னு தோணுது. எதுக்கு? நீங்களும் இப்போ என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. எனக்கு அந்த தைரியம் கிடையாது. பயப்படாதீங்க. அந்த வழக்கு தான் இப்போ முடிஞ்சு போச்சுல. இதுக்கப்புறமா அவங்களால என்ன செய்ய முடியும் நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சரி, நீங்க சொன்ன மாதிரியே விருந்துக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன ஒரு சுகம். யாரு நீ? உன்னை கொல்றதுக்காக வந்திருக்கேன். இங்க வாங்க, என்ன ஒருத்தர் கொல்ல வந்திருக்கான். அசையாத. உங்க தலைவர் உடனே நான் பார்க்கணும். ஜான்ஜியை வர சொல்லுங்க. நான் உடனே அவரை பார்க்கணும். அவரை இங்க உடனே வர சொல்லுங்க. ஜான் அவர்களே, ஊ அவர்களே, வணக்கம். என்னாச்சு? அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. நல்லது, ரொம்ப நன்றி. சரி, இப்போ நீ கிளம்பு. இது வரைக்கும் உங்க தற்காப்பு கலையை பத்தி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு உங்க புத்திசாலித்தனத்தையும் நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு ரொம்ப அழகா அந்த ஜின்னை நீங்க குழப்பினது நல்லா இருந்துச்சு. இது என்னுடைய கடமை ஹூ அவர்களே. இது எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டது போ அவர்கள்கிட்ட இருந்துதான். இருந்தாலும் எல்லாம் நல்ல விஷயம்தான். ஷாங் அவர்களே, இப்போ என்கிட்ட உண்மையை சொல்றீங்களா? சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஆனா நீங்க என்ன ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். நீ உண்மையை சொல்லிட்டேனா நிச்சயம் சாக்க மாட்டேன். சரி சரி, ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் சொல்லு. கண்டிப்பா சொல்லிடுறேன். வணக்கம் கியூ அவர்களே. நீ என்ன பண்ற? போ இங்க இருந்த. இங்க பாருங்க, நீங்க தானே என்ன கியூ அவர்களை பார்க்க சொல்லி அனுப்பி வச்சீங்க. கியூ அவர்களே, இவர்கிட்ட சொல்லி என் பொண்டாட்டியை வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லுங்க. எனக்கு பணம் கிடைச்ச உடனே நான் வட்டியும் முதலமா திருப்பி கொடுத்துட்றேன். சரி, இருக்கட்டும். இன்னைக்கு காலையிலிருந்து நல்ல மனநிலையில் இருக்கேன். உன்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லைல்ல? இதை எடுத்துக்க. கியூ அவர்களே, எனக்கு பணம்லாம் வேண்டாம். நான் என் மனைவியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அவளுக்கு அவ அம்மா தேவை. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா இல்லையா? பணம் தேவையில்லை, எனக்கு உன் பொண்டாட்டி தான் தேவை. அப்படியா? அவன் கூட நீ சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டு. அதுக்கப்புறம் உன் மனைவியை நானே உன் கூட அனுப்பி வைக்கிறேன். அப்பதான் ஜனங்க யாருமே என்னை திட்ட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம என் மதிப்பும் குறையாது. எனக்கும் பெருமையா இருக்கும்ல. சண்டை போடு.
சாங் அவர்களே, கியூ அவர்களே, நான் யாரையும் குறை சொல்லல. என்னால பணம் கட்ட முடியல, அதுதான் பிரச்சனையே. அடி 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 விடுங்க. என்ன அடி என்ன அடி சொல்றது கேளு. என்ன அடி இல்லன்னா நம்ம யாருமே இங்க இருந்து உயிரோட போக முடியாது. சொன்னா கேளு. அடி அடின்னு சொல்றல. அடி அடிக்கவே மாட்டியா? இங்க பாருங்க கியூ, எனக்கு சண்டை போட விருப்பம் இல்ல. நான் மனைவியை கூட்டிட்டு வீட்டுக்கு போகணும். ஓ அப்படியா? நல்ல கேளு சாங், சொல்லுங்க. நீ அவன் அடி. என்ன நான் சொன்னது காதுல கேட்கலையா இல்ல புரியலையா? சரி சரி சரி, நான் இப்போவே செய்யறேன். அட்றவன டேய், உன்னாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. நீ ஏன்டா இங்க வந்த? கேடு கட்டவனே, அவர்கிட்ட நீ பணம் கேப்பியா? உனக்கு அறிவு இல்ல? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அறிவு இல்லாம ஏன்டா இப்படி பண்ற? சாவுடா, நீ தான் உயிரோடவே இருக்க தேவல. சாவு சாவு, உயிரோடவே இருக்காத. ஏய் போதும் போதும், நிறுத்து, வெளிய போ. நன்றி கியூ அவர்கள், நன்றி நன்றி. நான் போயிட்டு வரேன், நான் போயிட்டு வரேன். கியூ அவர்களே, நீங்க எல்லையை கடந்துட்டீங்க. என் மனைவியை நீங்க என் கூட இன்னைக்கு அனுப்பி வைக்கலனா என் மனைவியை கடத்திட்டீங்கன்னு நான் என் மண்ணில் புகார் கொடுப்பேன். இப்ப நீ என்ன சொன்ன? என் மனைவியை கடத்திட்டீங்கன்னு என் மண்ணில் புகார் கொடுப்பேன்னு சொன்னேன். நீ புகார் கொடுப்பியா? ஏமனுக்கு போய் புகார் கொடுப்பியா? உனக்கு அவ்வளவு தெரியுமாடா? அவ்வளவு தெரியுமா? எங்க வேணா போய் கொடு. எந்திரா. குருவே, அவங்க ஃபெங்கோட உடலை நதியில தூக்கி போட்டுட்டாங்க. அப்ப எதிர்பாராத விதமா அந்த உடல் கிடைச்சிருக்கு. அவன் பணத்தை தூக்கிட்டு போய் மூழ்கி செத்ததான் நம்ப வச்சிருக்கீங்க. நான் அவனை வேணுனே அவனை அடிக்கல. அவனை அடிக்க சொல்லி வற்புறுத்தினாரு, அதனாலதான் நான் அவனை அடிச்சேன். அந்த கியூஆங்க்கு சட்டத்து மேல மரியாதையே இல்லை. அவன் சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறான். பெண்களை தூக்கிட்டு வந்து எதுக்கு நீங்க விபச்சாரத்துல தள்ளுறீங்கன்னு எனக்கு இப்ப சொல்லு. இதுவும் அந்த கியூ சொல்லி தானே நீ செஞ்சிருக்க? ஆமா, எல்லாத்தையும் சொல்றேன். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எந்த பொண்ணுங்களும் அழகா இருக்காங்களோ அவங்களெல்லாம் கடத்துவோம். இல்லைன்னா வலுக்கட்டாயமா அவங்களை ஏதாவது தந்திரம் பண்ணி தூக்கிடுவோம். அப்புறம் நாட்டுல இருக்க விபச்சார விடுதிகளுக்கெல்லாம் அவங்களை அனுப்பி வச்சிருவோம். இப்ப சமீபத்துல மிங்க விபச்சார விடுதிக்கு அதிக பேரை வித்தோம். கியூக்காக நீ பண்ண வேலைக்கெல்லாம் உன்கிட்ட கணக்கு எதுவும் இருக்கா என்ன? இருக்கு 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 இருக்கு. என்னோட கணக்கு நோட்ல எல்லாத்தையும் நான் அப்படியே எழுதி வச்சிருக்கேன். அது இப்ப எங்க இருக்கு? அது என்னோட அடகு கடையில இருக்க கல்லாப்பட்டிக்கு கீழே பூமிக்கு அடியில வச்சிருக்கேன். ஷாச்சாய், அண்ணே நீ போய் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வா. சரி. எனக்கு ஏமாத்தணும்னு நினைச்ச உன்னை இல்ல 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 இல்ல, நான் சொல்றது கேளுங்க. நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இவனை கூட்டிட்டு போங்க. வா. இங்க பாருங்க, நீங்க தான் என் உயிரை எப்படியாவது காப்பாத்தணும். கண்டிப்பா நீ சாக மாட்டேன். ஆனா உனக்கு தண்டனை நிச்சயம். எடுத்துட்டு போங்க. ஹூ அவர்களே, ஒண்ணு விடாம எல்லாமே இதுல எழுதப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு சாட்சியும் ஆதாரமும் கிடைச்சிருக்கு. அவனை பிடிக்கிறதுக்கு உடனே உத்தரவு கொடுங்க. நீங்க ரெண்டு பேருமே இப்ப ஜான் கூட போய் அந்த இடத்துல விபச்சார விடுதியை மூடுங்க. அந்த கொலகார பாவி எல்லா பெண்களையும் துன்புறுத்திக்கிட்டு இருக்க அவனை கைது பண்ணி கூட்டுவாங்க. சரி. ஏய், எங்க போறீங்க? இங்க வாங்க. ஏய், காவலாளிகள் வராங்க. போங்க போங்க, சீக்கிரம் ஓடு. நல்லா சாப்பிடுங்க. யாரும் அசையாதீங்க. நாங்க ஒரு கைதுக்கு வந்திருக்கோம். யாரை கைது பண்ண போறீங்க? அதை நீ சீக்கிரம் தெரிஞ்சுப்ப. தேடுங்க. போங்க. ஏய் ஏய், நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. இன்னைக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகாது போல இருக்கு. ஆமாப்பா, போச்சு. ஆமா, இது யாரோட இடம்னு உனக்கு தெரியுமா? நீ இந்த மாதிரி இங்க வந்து பிரச்சனை பண்ணா இங்க இருக்கிற பெண்கள் பயந்துருவாங்க. பேச மாட்டேங்கறாருல. வழி விடுங்க, வழி விடுங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வழி விடுங்க. என்ன யார் நீங்க? இவ்வளவு வேகமா போறாங்க. நீ அந்த பக்கம் போ. யாரை தேடுங்க. என்ன இவங்க? வழி விடுறா. என்ன பண்றாரு இவரு? என்னாச்சு? பயப்படாதீங்க, வாங்க யார் இத பண்ணு? வாங்க, பாத்து போங்க. இங்க பாருங்க.
ஆனா இங்க பாருங்க, இந்த பெண்கள் எல்லாம் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நான் இங்க இருந்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவ. சந்தைக்கு வந்தப்போ போதை மருந்து கொடுத்து என்னை இங்க வித்துட்டு போயிட்டாங்க. எங்க மேல இறக்கப்பட்ட எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எங்க மேல இறக்கப்பட்ட எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இவளை இங்க இருந்து எடுத்துட்டு போங்க. விடுங்க, என்ன விடுங்க. போங்க. ஷேடா, அந்த பக்கம் போ. கூச்சப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க. நல்லா சாப்பிடுங்க. ஆசை தீர குடிங்க. அருமையான சரக்கு. அப்படி இருக்கே. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, சுவையா இருக்கு. இது சந்தோஷமா இருங்க. இருக்காங்க. நான் இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதிகாரி ஆனதுக்கு அப்புறம் எங்களை மறந்துடாதீங்க என்ன? கவலைப்படாதீங்கப்பா. நான் அதிகாரி ஆனதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா இருக்க. நன்றி நன்றி. நன்றிலாம் சொல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு உள்ள பயங்கரமா ஆட்டம் பாட்டமா இருக்கு. அது நல்ல விஷயம் தானே. அவங்க சந்தோஷமா இருந்தா நமக்கு நிறைய வேலை கிடைக்கும். அப்போ நிறைய பணமும் கிடைக்கும். ரொம்ப சரியா சொன்னப்பா. காவலாளிகள் அங்க பிடிங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. என்னங்க அப்படியே? தலைவரே, காவலர்கள் உள்ள வந்துட்டாங்க. இடமே ரொம்ப போர்க்களமா இருக்கு. என்னப்பா இது? என்ன சொல்றேன்? காவலர்கள் ஏன் வந்தாங்க? குருவே, வாங்க போயிடலாம். போங்க போங்க, எல்லாரும் இங்க ஓடிடுங்க. போங்க போங்க. கியோங், காலம் கடந்துருச்சு. இனிமேல் நீ தப்பிக்க முடியாத. டோங்ஃபை, இவனை நீ பாத்துக்க. ஓடாத நில்லு. வழி விடுங்க. சொல்றது கேட்கலையா? வழியா விடுங்க. டேய், விலகி போ. யாருப்பா இது? ஏன் இவ்வளவு வேகமா போறாங்க? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு வேகமா போறாங்க? போ. ஏய், தள்ளு தள்ளு. ஏன் வழி விடுங்க. இந்த நேரத்துல இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்காங்க. தள்ளு தள்ளு, போறமா போ. நீ தெரியல. போ, வரமா போ. என்னப்பா இது? தொத்திட்டே போறாங்க. தெரியலையே. என்னாச்சு? என்னவா இருக்கும்? நில்லு. போலாம். யா. ஏய், தள்ளு தள்ளு தள்ளு. எப்படி போறான் பாரு. என்ன பண்றாங்க? ஐயோ, சண்டை போடுறாங்க. ஏய், காலி வந்துரு. கிட்ட வா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன உன்னால பிடிக்க முடியும் நினைக்கிறியா? பின்னால போ. நீ என்ன பெரிய வீரனா? எனக்கு உதவி பண்ணுங்க. கியோங், நீ ஒரு கொலைகார. வலுக்கட்டாயமா பெண்களை கடத்தி விபச்சாரத்துல தள்ளுற. தொடர்ந்து மக்களை நீ காயப்படுத்திக்கிட்டே இருக்க.
நிறைய காவலர்களை கொண்டிருக்க அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஒழுங்கா சரணடைஞ்சிடு. முடிஞ்ச என்ன பிடி பார்க்கலாம். உன்னால பிடிக்க முடியுமா முடியாதா? சொல்லு அரசாங்க பூனையே சாங்சோ. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு குருட்டு பூனை. இதவள பிடி. கையை கொடு. நீ எனக்கு உதவி பண்ண போறியா? என்னங்க, உங்களை யாரு கொன்னாங்களோ சாங் அவங்க எல்லாரையும் கைது பண்ணிட்டாரு. நாளைக்கு அந்த துரோகிங்களுக்கு தண்டனை வழங்க போறாங்க. உங்க ஆன்மா சாந்தி அடையட்டும். சயோன், அப்பாவை கும்பிட்டுக்கோ. இப்ப புதுசா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. என்னமோ போகுது. ஆமாமா, நான் கூட கேள்விப்பட்டேன். இந்த அளவுக்கு மோசமா யாரும் நடந்துக்க மாட்டாங்க. மனைவி தூக்குறதுலாம் இவ்வளவு பெரிய பாவம். அத்தை, அவங்க முட்டி போட்டிருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல இவங்க மனசுல. மோசமா நடந்திருக்காங்க. ஆகட்டும், விசாரணையை தொடங்குங்க. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமந்தான். குற்றவாளிகளான கியூயாங், ஷாங் ஜின், குயின் ஃபிங்ஷி, நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிறீங்களா?